शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी நாராயணி நமோஸ்துதே. இப்பொழுது ஸ்ரீ தேவி மகாத்மியத்தின் முதல் அத்தியாயம். இது பிரதம சரித்திரம் என்று வழங்கப்பெறுகிறது. ஸ்ரீ மகாகாளி தியானம். பகவான் விஷ்ணு யோக நிதிரையில் இருக்கும்போது தோன்றிய மது கைடப அசுரர்களை சம்ஹரிக்கும் பொருட்டு தாமரை பூவில் உதித்த பிரம்மதேவர் எந்த தேவியை துதித்தாரோ அந்த மகா காளியை சேவிக்கின்றேன். அவள் தனது 10 கைகளில் வாள், சக்கரம், கதை, பாணம், வில், பரிகம், சூலம், புஷுண்டி, தலை, சங்கம் இவற்றை தரித்து சர்வாங்க பூஷிதையாய் நீலமணிக்கு ஒப்பான காந்தியுடனும் 3 கண்களுடனும் 10 முகங்களுடனும் 10 கால்களுடனும் விளங்குகின்றாள். முதல் அத்தியாயம். மது கைடப வதம். ஓம் நமச்சண்டிகாயை. ஓம் ஐம். மார்க்கண்டேயர் கூறியது. எவர் சூரிய புத்திரரோ சாவர்ணி என பெயர் பெற்றவரோ 8வது மனுவாக கூறப்படுகிறவரோ அவருடைய வரலாற்றை விரிவாக கூறப்புகும் என்னிடம் கேட்பாய். சூரிய குமாரனும் மகாபலசாலியும் சாவர்ணி என பெயர் பெற்றவருமான அவர் மகாமாயையின் அனுகிரகத்தால் எங்கனம் மன்வந்திராதிபதியாக ஆனார் என்பதை கூறுகிறேன். முன்னொரு காலத்தில் ஸ்வாரோஷிஷ மன்வந்திர முடிவில் சைத்திர வம்சத்தில் உதித்தவனாயும் சுரதன் என பெயர் பெற்றவனாயும் பூமண்டலம் முழுதும் ஆண்ட ஓர் அரசன் இருந்தான். தன் வயிற்றில் பிறந்த புத்திரர்களைப் போல நன்றாக தன் பிரஜைகளை பரிபாலித்து வந்த அவனுக்கு அப்போது கோலாவித்வம்சிகள் என பிரபலமான அரசர்கள் பகைவர்கள் ஆயினர். பராக்கிரமம் மிக்க சேனைகளை உடைய அவனுக்கு அவ்வெதிரிகளுடன் அவர்கள் நாட்டில் போர் மூண்டது. அவர்கள் பலம் குறைந்தவர்களாயினும் அந்த போரில் கோலாவித்வம்சிகளால் அவன் ஜெயிக்கப்பட்டான். பிரபலமான அந்த எதிரிகளால் தோற்கடிக்கப்பட்ட அந்த புண்ணியவான் அதன் பிறகு தனது நகருக்கு திரும்பி தன்னுடைய தேசத்திற்கு மட்டும் தலைவனாய் இருந்தான். பின்னர் சொந்த தலைநகராகிய அங்கும் துஷ்டர்களும் கெட்ட எண்ணம் உடையவர்களும் பலசாலிகளுமான அவனுடைய மந்திரிகளால் பலம் குறைந்த அவனுடைய பொக்கிஷமும் சைன்யமும் அபகரிக்கப்பட்டன. பிறகு ஆட்சியை இழந்த அவ்வரசன் ஒருவனாகவே குதிரையின் மீதேறி வேட்டையாடப் போவதாய் சாக்கு காட்டி வழி தெரியாத வனத்துள் புகுந்தான். அங்கு மேத்தஸ் என்னும் விஜஸ்ரேஷ்டருடைய ஆசிரமத்தை கண்டான். அது அம்முனிவராலும் அவரது சிஷ்யர்களாலும் பிரகாசிப்பதாயும் இம்சையை மறந்து சாந்தமாகிவிட்ட துஷ்ட மிருகங்கள் சூழ்ந்ததாயும் இருந்தது. அந்த அரசன் அம்முனிவரால் உபசரிக்கப் பெற்று முனிசிரேஷ்டருடைய அவ்வாசிரமத்தில் இங்கும் அங்கும் சஞ்சரித்து கொண்டு சிறிது காலம் இருந்தான். மமதை குடிகொண்ட உள்ளத்தினாகிய அவன் அப்போது அங்கிருந்து கொண்டு பின்வருமாறு சிந்திக்கலானான். எனது முன்னோர்களால் முன்பு பரிபாலிக்கப்பட்ட ராஜதானியானது என்னால் இழக்கப்பட்டதல்லவா? நடத்தை கெட்டவர்களான எனது வேலையாட்களாகிய அவர்களால் ராஜ்யம் தர்ம வழியில் பரிபாலிக்கப்படுகிறதோ இல்லையோ? எப்பொழுதும் மதம் கொண்டதும் பராக்கிரம் மிக்கதுமான எனது பிரதானமான அந்த யானை எனது எதிரிகளின் வசமாகி என்ன அனுபவங்களை அடையப் போகிறதோ அறியேன். எவர்கள் எப்போதும் பிரீத்தியாலும் தனத்தாலும் உண்டியாலும் எனக்கு வசப்பட்டவர்களாய் இருந்தார்களோ அவர்கள் நிச்சயமாக அந்நிய அரசர்களுக்கு இப்போது சேவை செய்கிறார்கள். ஆலோசியாமல் செலவிடும் சீலம் உடையவர்களும் எப்போதும் அழிவையே செய்பவர்களுமாகிய அவர்களால் மிகவும் கஷ்டப்பட்டு நான் சேர்த்து வைத்த அந்த பொக்கிஷம் நாசமாக போகிறது. இதையும் மற்ற விஷயங்களையும் அவ்வரசன்
இடைவிடாது சிந்திக்கலானான். வேதியருடைய ஆசிரமத்திற்கருகில் அங்கு ஒரு வைசியனை அவன் சந்தித்தான். அவன் அவ்வைசியனால், ஐயனே, நீர் யார்? இங்கு வருவதற்கு காரணம் என்ன? என்று வினவப்பட்டான். சோகம் பிடித்தவர் போலும் மனது உடைந்தவர் போலும் நீர் காணப்படுவது ஏன்? அன்புடன் கூறிய அவ்வரசனுடைய இவ்வார்த்தையைக் கேட்டு அவ்வைசியன் அவ்வரசனிடம் வணக்க ஒடுக்கத்துடன் பின்வருமாறு பதிலளித்தான். வைசியன் கூறியது: நான் தனிகர் குலத்துதித்த வைசியன். சமாதி எனப் பெயர். பணப்பேராசையால் ஒழுக்கம் கெட்ட புத்திரர்களாலும் மனைவியாலும் கைவிடப்பட்டவனாய், தனத்தையும் தாரத்தையும் புத்திரர்களையும் இழந்து, என்னுடைய தனத்தை அபகரித்து கொண்ட நண்பர்களாலும் பந்துக்களாலும் விலக்கப்பட்டு துன்புற்று வனத்தை அடைந்துள்ளேன். அப்படிப்பட்ட நான் புத்திரர்கள், பந்துக்கள், மனைவி இவர்களுடைய மேல் போக்கு நல்லதோ கெட்டதோ இங்கிருந்து கொண்டு என்னால் அறிய முடியவில்லை. இப்போது அவர்களுக்கு வீட்டில் இன்பம் ஏற்பட்டுள்ளதா, துன்பம் ஏற்பட்டுள்ளதா? என் புத்திரர்கள் எப்படி இருக்கிறார்களோ, நல்ல வழியில் செல்கிறார்களோ, கெட்ட வழியில் செல்கிறார்களோ? அரசன் கூறியது: பேராசை பிடித்த எந்த புத்திரர்களாலும் மனைவியாலும் தனத்திலிருந்து நீங்கள் விலக்கித் தள்ளப்பட்டீர்களோ, அவர்களிடம் ஏன் உமது மனது சேகபாகத்தால் கட்டுண்டிருக்கிறது? கட்டுப்பட வேண்டும். வைசியன் கூறினான். என்னை பற்றிய வார்த்தை நீங்கள் எப்படி கூறினீர்களோ அப்படித்தான் இருக்கிறது. வைசியன் கூறியது: என்னை பற்றிய வார்த்தை நீங்கள் எப்படி கூறினீர்களோ அது அப்படித்தான் இருக்கிறது. என் மனம் கடினமாகி கட்டுப்பட்டு நிற்கவில்லையே. என்ன செய்வேன்? பணத்தில் பேராசை கொண்ட எவர்களால் பிதா என்ற சிநேகமும் பத்தி என்ற பிரீத்தியும் பந்து என்ற பிரீத்தியும் விடப்பட்டு நான் விலக்கப்பட்டேனோ, அவர்களிடத்தில் என் மனம் இன்னும் பிரீத்தியுடனேயே இருக்கிறது. மகாமதி வாய்ந்தவரே, இது தெரிந்தும் கூட ஏன் இப்படி என்று தெரியவில்லை. எந்த குற்றமற்ற பந்துக்களிடம் என் மனமானது பிரேமையால் பிணைக்கப்பட்டுள்ளதோ அவர்களை குறித்து எனக்கு பெருமூச்சும் மனக்கலக்கமும் உண்டாகிறது. பிரீத்தியற்ற அவர்களிடம் என் மனம் கடினமாகவில்லையே, அதற்கு நான் என் செய்வேன் என்று கேட்டார். மார்க்கண்டேயர் கூறியது: வேதியரே, பிறகு இந்த சமாதி என்ற வைசியனும் அந்த அரச சிரேஷ்டனும் இருவரும் கூடி அம்முனிவரை அணுகினார்கள். முறைப்படி மரியாதையுடன் வைசியனும் அரசனுமாகிய இருவரும் அவருடன் சம்பாஷித்து அவர் அருகில் வீற்றிருந்து சில வரலாறுகளை பேசினார்கள். அரசன் கூறியது: ஐயனே, நான் உம்மை ஒன்று கேட்க விரும்புகிறேன். அதை சொல்ல வேண்டும். என்னுடைய சித்தத்திற்கு அடங்காமல் என் மனத்திற்கு ஏற்படும் துக்கத்திற்கு எது காரணமோ அதை சொல்ல வேண்டும். முனிசிரேஷ்டரே, அரசை இழந்துவிட்ட எனக்கு அறிவுள்ளவனாயினும் அறியாதவனைப் போல அரசாங்கங்களில் மமதை உள்ளதே, அது ஏன்? இந்த வைசியனாகிய இவனும் புத்திரர்களாலும் தாரத்தாலும் வேலைக்காரர்களாலும் அவ்வாறே ஒதுக்கப்பட்டவன், சொந்த ஜனங்களாலும் தள்ளப்பட்டவன். அப்படி இருந்தும் அவர்களிடம் இன்னும் மிகவும் பிரீத்தி உடையவனாய் இருக்கிறான். நானும் அப்படித்தான். இருவரும் மிகவும் துக்கத்தில் ஆழ்ந்துள்ளோம். குற்றம் காணப்பட்ட பின்னும் விஷயத்தில், மனைவி, மக்கள், பொருள், அரசு முதலிய விஷயத்தில் மமதையால் கவரப்பட்ட மனத்தினராய் இருக்கின்றோம். பெருமை வாய்ந்தவரே, ஞானிகளுக்கும் மோகம் ஏற்படுகிறதே, அது ஏன்? ஞானக்கண் இல்லாதவர்க்கன்றோ மூடத்தன்மை ஏற்படும்? அது எனக்கும் இவனுக்கும் ஏற்பட்டுள்ளது என்று கூறினார். அதற்கு ரிஷி கூறியது: பெருமை வாய்ந்தவனே, எல்லா பிராணிகளுக்கும் இந்திரியங்கள் சஞ்சரிக்கும் விஷயங்களில் அறிவு உண்டு. விஷயமும் அவ்வாறே வெவ்வேறாக இருக்கிறது. சில பிராணிகள் பகல் குருடு, வேறு சில இரவில் குருடு, மற்றும் சில பிராணிகள் பகலிலும் அவ்வாறே இரவிலும் சமமான பார்வை உடையவை. நீ சொல்கிறபடி மனிதர்களில் உண்மையில் அறிவு படைத்தவர்கள்தான். ஆனால் அவர்கள் மட்டும்தான் அங்கனம் அறிவு படைத்தவர்கள் என்பது இல்லை. ஏனெனில் பசு, பட்சி, மிருகம்
முதலிய எல்லாம் அங்ஙனம் அறிவு படைத்தவையே. அது எந்த மிருகங்களுக்கும் பட்சிகளுக்கும் இருக்கின்றதோ அந்த அறிவுதான் பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது. மனிதர்களுக்குள்ளது எதுவோ அது பிராணிகளுக்கும் இருக்கிறது. மற்ற வியாபாரங்களும் இரு சாராருக்கும் சமம். அறிவு இருந்தாலும், தாம் பசியினால் பீடிக்கப்பட்டிருந்தாலும், மோகத்தினால் தம் குஞ்சுகளின் அலகில் இரையை போடுவதில் ஆதரவு கொண்டுள்ள இப்பட்சிகளை பார்ப்பாய். மானிட சிரேஷ்டனே, மனிதர்கள் அவ்வாறே புத்திரர்களிடம் மிகுந்த அபிமானம் உடையவர்கள்தான். இவர்கள் செய்யும் உபகாரத்திற்கு பிரத்யுபகாரம் கிடைக்கும் என்ற பேராசையால் அல்லவா இங்ஙனம் செய்கிறார்கள். அதை நீ காணவில்லையா? அதனால்தான் மமதை என்னும் சுழலுடன் கூடிய மோக மடுவில் இவர்கள் வீழ்த்தப்பட்டவர்கள் ஆகின்றனர். பிரபஞ்சத்தின் இருப்பிற்கு காரணமாக மகா மாயையின் மகிமையால் அது நிகழ்கின்றது. இதில் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. இந்த மகாமாயை உலக நாயகனாகிய ஹரியுடைய யோக நித்ரை ஆகிறாள். அவளால் உலகம் மயக்கப்படுகிறது. ஞானிகளுடைய சித்தங்களையும் அந்த மகாமாயா தேவியான பகவதி வலுவில் கவர்ந்து மோகத்தில் செலுத்துகிறாள். அவளாலேதான் அசைவதும் அசையாததுமான இவ்வுலகெல்லாம் சிருஷ்டிக்கப்படுகிறது. அவள் மகிழ்ந்தால் மானிடருக்கு முக்தி வரம் அளிப்பவள் ஆகின்றாள். அவளே வித்தை, உயர்வர உயர்ந்தவள், முக்திக்கு வித்தாகியவள், என்றும் உள்ளவள். ஈஸ்வரர்களுக்கெல்லாம் ஈஸ்வரியாகி அவளேதான் சம்சார தலைகளுக்கும் காரணமாய் இருப்பவள். அரசன் கூறியது: ஐயனே, எவளை தாங்கள் மகாமாயை என்று கூறுகிறீர்களோ அந்த தேவி யார்? அவள் எங்கனம் தோன்றினாள்? வேதியரே, அவளுடைய செயல் என்ன? அந்த தேவி என்ன மகிமை உடையவள்? என்ன ஸ்வரூபம் உடையவள்? எங்கிருந்து உண்டாகியவள்? பிரம்ம ஞானிகளில் சிரேஷ்டரே, உம்மிடம் இதையெல்லாம் கேட்க விரும்புகிறேன் என்றான். ரிஷி கூறியது: உலகே உருக்கொண்ட அவள் என்றும் உள்ளவள். அவளாலேயே இது எல்லாம் வியாபிக்கப்பட்டுள்ளது. அப்படி இருந்த போதிலும் அவளுடைய உற்பத்தி பக்தர்களின் பொருட்டு பலவிதம். என்னிடமிருந்து அதை கேட்பாய். தேவர்களின் காரிய சித்திக்காக அவள் எப்பொழுது ஆவிர்பவிக்கிறாளோ அப்பொழுது நித்தியையாயினும் அவள் உலகில் உற்பவித்ததாக சொல்லப்படுகின்றாள். கல்பத்தின் முடிவிலும் பிரபஞ்சம் ஒரே ஜலமாகிவிட்ட பொழுது பிரபுவும் பகவானுமான விஷ்ணு ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டு எப்பொழுது யோக நித்ரையில் ஆழ்ந்தாரோ அப்பொழுது பயங்கரமானவர்களும் மது கைட்டப்பவர்கள் என பெயர் பெற்றவர்களுமான 2 அசுரர்கள் தோன்றினார்கள். விஷ்ணுவின் காதிலுள்ள அழுக்கி நின்று தோன்றிய அவர்கள் பிரம்மாவை கொல்லுதற்கு முயற்சி செய்தார்கள். பிரஜைகளுக்கு நாயகனும் பிரபுவுமான பிரம்மா விஷ்ணுவின் நாபிக் கமலத்தில் இருந்து கொண்டு தூங்கும் ஜனார்த்தனரையும் தன்னை எதிர்க்கும் உக்ர வடிவான அவ்வசுரர்களையும் பார்த்து ஏகாகிர சித்தத்துடன் உலக நாயகியும் உலகின் தாயும் உலகத்தை காப்பவளும் அழிப்பவளும் தேஜோ மூர்த்தியான விஷ்ணுவின் நித்ரை வடிவினளும் ஒப்பற்றவளுமான அந்த யோக நித்ரா தேவியை துதிக்கலானார். பிரம்மா கூறியது: அழிவற்றவளே, நித்தியமானவளே, நீயே ஸ்வஹா, நீயே ஸ்வதா, நீயே வஷட்காரம், நீயே ஸ்வரஸ்வரூபிணி, அமிர்தஸ்வரூபிணி, பிரணவஸ்வரூபிணி, அரை மாத்திர வடிவினாய் இருப்பவளும் நீயே, என்றும் உள்ளவளும் நீயே. எந்த தேவி விசேஷமாய் கூற முடியாதவளோ அவளும் நீயே. நீயே தேவி, நீயே சந்தியே, நீயே சாவித்ரி, ஒப்புயர்வற்ற அன்னையும் நீயே. இவ்வுலகமானது உன்னாலேயே தாங்கப்படுகிறது, உன்னாலேயே ஆக்கப்படுகிறது. தேவி, இது உன்னாலேயே பரிபாலிக்கப்படுகிறது. முடிவில் நீயே இதை உண்டுவிடுகிறாய். சிருஷ்டியில் உற்பத்தி வடிவாகவும் பாலனத்தில் ஸ்துதி வடிவாகவும் உள்ளவள் நீயே. உலக வடிவினளே, அவ்வாறே முடிவில் பிரளயத்தில் இவ்வுலகிற்கு சம்சார வடிவமாக உள்ளவளும் நீயே. மகாவித்யையும் மகா மாயையும் மகா புத்தியும் மகா ஸ்மிருதியும் நீயே. நீயே மகாமோக வடிவினளாயும் மகாதேவ சக்தியாகவும் மகா அசுர சக்தியாகவும் இருக்கின்றாய். நீயே அனைத்திற்கும் மூல காரணமான
முக்குணங்களையும் இயக்குவிப்பவளாகவும் இருக்கிறாய். மரண காலராத்திரியாகவும் பிரளய கால மகாராத்திரியாகவும் மோகராத்திரியாகவும் பயங்கர வடிவினளாகவும் இருக்கின்றாய். நீயே ஸ்ரீ, நீயே ஈஸ்வரி, நீயே ஸ்ரீ, நீயே ஹ்ரீம், நீயே நிச்சய வடிவான புத்தி. நாணயமும் புஷ்டியும் அவ்வாறே சந்தோஷமும் அமைதியும் பொறுமையும் நீயே. வாளும் சூலமும் கதையும் சக்கரமும் ஏந்தி கோர வடிவினளாய் உள்ளவளும் நீயே. சங்கமும் வில்லும் பாணமும் புஷுண்டியும் பரிகாயுதமும் தாங்கியவளும் நீயே. மங்களகரமானவளும் மங்களம் மிக்கவளும் அழகு மிக்கவளும் நீயே. அகில வடிவினளே, பரத்திற்கும் அபரத்திற்கும் மேலான பரமேஸ்வரி நீயே. சத்தாகவோ அசத்தாகவோ எவ்விடத்திலாயினும் எக்காலத்தினாலாயினும் எந்த வஸ்து உண்டோ அது அனைத்திற்கும் சக்தியாய் விளங்குபவள் எவளோ அப்படிப்பட்ட நீ அப்போது துதிக்கப்படுவது எங்கனம். உலகை உண்டாக்கியவனும் உலகை காப்பவனும் உலகை உண்பவனும் எவனோ அவனும் கூட உன்னால் நித்திரையின் வசமாக்கப்பட்டிருக்க எவன்தான் உன்னை துதிக்கும் வல்லமை உடையவன். விஷ்ணுவும் நானும் ஈசானனும் எவளால் உடல் தாங்கும்படி செய்விக்கப்பட்டோமோ அப்படிப்பட்ட உன்னை துதிக்க எவன்தான் சக்தியுடையவன் ஆவான். தேவியே, அப்படிப்பட்ட நீ இவ்வாறான உன்னுடைய உதாரமான பெருமைகளாலேயே நன்கு துதிக்கப் பெறுபவளாக இருக்கிறாய். வெல்லுதற்கரிய அசுரர்களாகிய இம்மது கைடபவர்களை மயக்குவிக்க வேண்டும். உலக நாயகராகிய அச்சுதன் விரைவில் விழித்துக் கொள்ளவும் செய்ய வேண்டும். ரிஷி கூறினார். இக்கொடிய அசுரர்களை கொல்லும் பொருட்டு அவருக்கு எண்ணத்தையும் தோற்றுவிக்க வேண்டும் என்று வேண்டினர். ரிஷி கூறியது. இங்கனம் பிரம்மாவால் துதிக்கப்பெற்ற தாமசி தேவி அங்கு அப்பொழுது மது கைடவர்களை ஒழிக்க விஷ்ணுவை எழுப்பும் பொருட்டு வெளிப்படையாய் தோன்றாத அவருடைய கண், வாய், மூக்கு, புஜம், இருதயம், மார்பு முதலிய ஸ்தானங்களிலிருந்து வெளிப்போந்து பிரம்மாவின் கண்ணெதிரில் தோன்றினாள். அப்பொழுது உலகநாயகராகிய ஜனார்தனர் நித்திரை நீங்கியவராய் எழுந்தார். ஒரே நீர்ப்பரப்பின் மேல் பாம்பு படுக்கையிலிருந்து எழுந்த அவர் அப்பொழுது வீரியமும் பராக்கிரமும் மிகுந்தவர்களும் துஷ்டர்களுமான அம்மது கைடபவர்களை கண்ணுற்றார். பின்னர் பகவான் ஹரியானவர் எழுந்து கோபத்தால் கண் சிவந்தவர்களாய் பிரம்மாவை புசிப்பதற்கு ஆவேசம் பிறந்தவர்களாய் நின்ற அவர்களுடன் போர் புரியலானார். 5000 ஆண்டுகள் பகவான் அவர்களுடன் புஜங்களே ஆயுதங்களாக கொண்டு போர் புரிந்தார். பலத்தால் பித்து பிடித்தவர்களும் மகாமாயையால் மயக்கம் அடைவிக்கப்பட்டவர்களுமான அவர்கள் கேசவனை நோக்கி எங்களிடமிருந்து வேண்டிய வரத்தை கேட்கலாம் என்று கூறினர். ஸ்ரீ பகவான் கூறியது. எனக்கு பிரீத்தி செய்ய விருப்பம் உடையவர்களாயின் நீங்கள் இருவரும் இப்போதே என்னால் கொல்லப்படுபவர்களாக இருக்க வேண்டும். இங்கு வேறு வரத்தால் ஆவதென்ன? இவ்வளவே என் வரம். ரிஷி கூறியது. வஞ்சிக்கப்பட்டோம் என உணர்ந்து அவர்கள் அப்போது உலகெங்கும் ஒரே ஜலமயமாய் இருக்க கண்டு கமலக் கண்ணனாகிய பகவானை நோக்கி எங்கு பூமி மறைவான இடம் ஜலத்தில் மூழ்காமல் இருக்கின்றதோ அங்கு எங்களை கொல்லலாம் என்று கூறினர். அங்கனமே ஆகுக என்று சங்கு சக்கர கதாதாரியான பகவான் அவர்களுடைய தலைகளை தன்னுடைய துடைமறைவில் இருத்துக்கொண்டு சக்கரத்தால் சேதித்தார். பிரம்மாவால் துதிக்கப் பெற்ற இப்பரதேவதை இங்கனம் தானாகவே தன்னை தோற்றுவித்தாள். இந்த தேவியினுடைய பெருமையை உனக்கு மேலும் சொல்கிறேன் கேளும். ஐம் ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் ஜெய ஜெய. ஸ்ரீ மார்க்கண்டேய புராணத்தில் சாவர்ணிக மன்வந்திரத்தில் உள்ள தேவி மகாத்மியத்தில் முதல் அத்தியாயம் சமாப்தம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.